துடிக்குது. இந்த மீன் பேர் என்னன்னா? எவ்வளோண்ணா அது பெருசு? 2500 ரூபா வரும். பெரிய மீனா இருக்கு. 2500 ரூபாயா? ஹோட்டலுக்கு தான் வாங்குறாரு. எவ்வளோ இது ஒன்று? 600 உள்ள வைக்கிறீங்களா? கடிதா இல்லையான்னு பார்க்கலாம். உயிரோட மேஜின் இருக்கிறேன் முட்டு காட்டு தண்ணி ஏதோ கீழே ஏதாவது வைங்களா கயிறை போட்டு வாங்க முடியுது இன்னைக்கு. இது பாருங்க குட்டி தேங்காய் பாரு. அது இது என்ன பாரு? அது வித்துச்சா? அது ஆனா வித்துச்சா எப்படி எடுக்கிறாரு பாருங்க. சூப்பரா இருக்குது. இதெல்லாம் நம்ம வேலையே கேட்க முடியாது. காசு சேர்த்து வச்சுதான் வாங்கிட்டு வந்து சாப்பிடணும். இந்த கடல் விரால் அந்த அண்ணன் 700 ரூபான்னு சொன்னாரு. நான் ஊரில் ஒன்று வாங்கிட்டு வந்தேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ராஜி கௌதமன் கிச்சன். ஸோ இந்த வீடியோ வந்து இந்த ஸ்டுடியோலேயே பார்த்துருப்பீங்க. ஒரே பயங்கரமான மீனெல்லாம் வந்து பார்க்க போகிறீங்க. எல்லாமே பெருசு, ஆனால் எதுவுமே என்னால் வாங்க முடியாது, ஏன்னா எல்லாம் பட்ஜெட்டில் எகிரி போகுது. ஸோ நம்ம வந்து இந்த வீடியோக்குள்ளே ஃபிஷ் பையிங் vlog இதுதான் வந்து பார்க்க போகிறோம். ஊரில் போனாங்க, வாங்க முடியல. சரி, வர வழியில் ஒரேடியாக டீசல்லாம் செலவாயிடுச்சு. கோவளம்புள்ள வந்தால் செமையாக வாங்கலான்னு தோணுச்சு. ஸோ உள்ளே வந்து நம்ம எப்படி இருக்குது, மீனெல்லாம் என்ன இந்த ரேட்டுக்கு எப்படி போகுது, வெயில் காலம் அதிகரிச்சிட்டே வருது பார்த்தீங்களா. ஸோ மீனெல்லாம் எப்படி விற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் டிராக்டர் எப்படி கொண்டு வராங்க சொல்லலாம் மாட்டாங்களா, ஹார்ன் அடிக்க மாட்டாங்க. சரி வாங்க நம்ம கன்டினியூ பண்ணுவோம். ஸோ அந்த டிராக்டர் வந்ததும் நாங்கள் வந்து பயந்துட்டோம். ஸோ இப்போ வந்து வாங்க பேசலாம். அந்த டிராக்டர் தான் அந்த போட்டை வந்து கடலுக்குள்ளேருந்து இழுத்துட்டு வரும். ஸோ அந்த மாதிரி நம்ம இங்கே வந்து வாங்கின மீனெல்லாம் வந்து வெட்டிட்டு இருக்காங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்பவே என்டர்டைனிங்காக இருக்கும். பண்ணா மீன் இருக்கு, கூறு கட்டுறாரு. நண்டு முட்டையோடு இருக்கு. பண்ணா மீன் 2 இருக்கு. இப்போ தான் அண்ணா அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ வந்து நம்ம டைம் கொடுத்தா தான் நம்மளுக்கு ரேட் சொல்லுவார். இது பிடிக்கிறது உயிரோடு இருக்கு. அப்படியே எவ்வளோண்ணா இது பண்ணா? இன்னும் இருக்குதான்னு பார்க்குறாராம். 4 இருக்கு, சின்ன சின்னதெல்லாம் இருக்கு. நிறைய சுதும்பு திரும்புலாம் இருக்கு. ஐயா அது கிழங்கா மாதிரி, வேற ஏதோ ஒரு கிழங்கா. துடிக்குது மீன். எல்லாமே உயிரோட இருக்கு. பண்ணா சொன்னா நான் வாங்கிட்டு போயிடுவேன். அதான் எவ்வளோ? 2 ஒன்று தான் பெருசா இருக்கு. அப்படியா? 100 ரூபா கொடுத்துருவா. இது 2 சின்னதா இருக்கே. அப்படியா? சின்னதா இருக்கு. இதுல முள்ளு எப்படின்னா இருக்கும்? முள்ளு அவ்வளவா இருக்கு. அதுல சென்ட்ரு முள்ளு மட்டும்தான். 150 ரூபா கொடுத்துருவா. ஐயோ நண்டு வேணாண்ணா, இது கொடுங்க, குழம்பு வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும். 150 ரூபா கொடுக்குறேன், போட்டுறீங்களா? இந்த மீன் பேர் என்னன்னா? சங்கரா வகைரா. உயிரோடய இருந்துகிட்டே இருக்குது. அப்படியே இப்போ தான் வருதே போட்டு, சூப்பராக அப்படியே போட்டு வந்து கடற்கரைக்கு வருது. நம்ம அப்படியே செம்மையாக வாங்குறோம். சொந்த ஊர்லேருந்து இப்போ நம்ம இங்கே வந்திருக்கோங்க. சொந்த ஊர்லேருந்து போய் முரசலோட மீன் மார்க்கெட் போய் நான் செக் பண்ணேன். நல்லா இவ்வளோ பெரிய மீன் கம்மி விலைக்கே வாங்கிட்டு வந்து பேக்கெட் போட்டு ஃப்ரீசரில் போட்டு செம்மையாக ருசிச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தா எனக்கு அங்கே வந்து கிடைக்கல. அங்கே நிறைய கனவா, காணாக்கத்தை, நெத்திலி மீன் இந்த மாதிரி தான் நிறையா இருந்தது, இறாலாம். ஸோ நான் வந்து பழவேற்காடு போய் வாங்கிட்டு வந்தேன் பார்த்தீங்களா. அதனால நான் இப்போ மீன் மட்டும் தான் இங்கே பர்ச்சேஸ் பண்ணலான்னு வந்திருக்கேன். ஸோ அங்கே பாருங்கள் போட்டு போகுது. இந்த போட்டு இப்போ போயிட்டு திருப்பியும் ஒரு காலையில் 5 மணி போல் வருமா இல்லை நைட்டுக்கு வருமா என்னன்னு தெரில. 4 பேர் போகிறாங்க பாருங்க. ஸோ இந்த அண்ணன் ராகேஷ், இது பேர் ராகேஷா என்னன்னு தெரியல, அவர் இப்போ தான் போட்டில் உயிரோடு எடுத்துகிட்டு வர்றாரு. அதை உயிரோடு இருக்கிறத போய் நம்ம வாங்கியிருக்கிறோம். பண்ணா மீனை பொறுத்த வரைக்கும் பண்ணா மீன் எங்கள் அம்மா தான் சமைச்சிருக்காங்க. ஆனால் எங்கள் அத்தாச்சி ஒருத்தவங்க குழம்பு வச்சாங்க. குழம்பு வச்சப்போ நல்லா அப்படியே டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ குழம்பு வைக்கலாம், குழம்பு வச்சு சாப்பிட்றதுல என்ன தப்பு, நல்லாயிருக்கும்ல மீன் குழம்புல. அதனால நான் வந்து அதை வாங்கியிருக்கேன். ப்ளஸ் மாங்காய் போட்டு சமைச்சா சூப்பராக இருக்கும். இன்னும் இந்த பக்கம் நிறைய போட் இருக்குது, ஒன்று ஒன்றா போய் பார்ப்போம் வாங்க. பெரிய பெரிய மீன், புளி வஞ்சிரம், மீன். ஏய் ஷூ, இங்கே வா, கடலில் மாட்டிக்க போகிறேன். அந்த மாதிரி தான் வந்து இருக்குது. ஸோ கடலில் நினைச்சிட்டு வலையை மீன் வாங்குறதும் சூப்பராக தான் இருக்குது. எல்லாம் வலையை சரி பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை விட்டால் கோலாக தான் இருக்குது. நனைஞ்சாச்சு, புஷ் ஆயிடுச்சு, நனையாமல் வாங்க முடியாது. போட்டே வந்து கடற்கரை ஓரம் தான் இருக்குது, புரியுதுங்களா.
ஸோ இதில் வந்து நனைஞ்சாதான் நம்ம வந்து வாங்கவே முடியும். கடல் விராலா எவ்வளோண்ணா? எவ்வளோண்ணா அது பெருசு? 2500 வரும். ஸோ இவர்கிட்ட பெருசு பெருசாக இருக்குது, ஆனால் காஸ்ட்லியாக இருக்குது. பெரிய பெரிய மீனாக இருக்கு. 2500 கடல் விராலாம் காஸ்ட்லி போல இருக்குது. இந்த தேங்காய் பாரு, இந்த தேங்காய் பாருண்ணா. அது 3000 ரூபாய் சார். 3000 ரூபா. அது 2000 ரூபாய். எல்லாம் ஹோட்டலுக்கு போகிறது போல இருக்கு. 2500 நம்மளுக்கு பட்ஜெட்டே கிடையாது. 1000 ரூபாக்குள்ள ஏதாவது இருக்காண்ணா? 1000 ரூபாக்குள்ள. ஐயோ ஷீலாவா? கலாமா? வாங்க வேற போட் போய் செக் பண்ணுவோம். ஸோ இந்த போட்டுக்கார அண்ணகிட்ட வந்தோம் பாருங்க. இந்த கடல் விரால்லாம் நான் ஒரு வருஷம் முன்னாடி வந்து வாங்கியிருக்கேங்க. 700 ரூபா 800 ரூபாய்க்கே இவ்வளோ பெருசு நான் வாங்கியிருக்கேன். என் வீடியோலையும் நான் நிறைய போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தா திடீர்னு இந்த கடல் விரால என்னன்னு தெரில, வஞ்சர மீன் மாதிரி அதிகமாக விலையேறி போயிருக்கு. ஸோ எதுவும் புதுசாக வேற ஏதோ பெட்டியிலேருந்து தூக்குறாரு வேற. வா இவ்வளோ பெரிய கடல் விராலா? இது ஊரில் 250 ரூபாய்க்கு நான் ஒரு தடவை வாங்கிட்டு வந்து சமைச்சேன். பார்த்தா இப்போ செம்மையாக இருக்குது. வாயெல்லாம் பொழந்துக்கிட்டு இருக்கு. நல்லா ரவுண்ட் பீஸாக போட்டால் சூப்பராக இருக்கும் போல இருக்கு. ஹோட்டலுக்கு தான் வாங்குறாரு என்னன்னு தெரியலையோ. பார்த்துட்டு நண்டு உயிர் இருக்கா? நல்ல நண்டா கொஞ்சம் சொல்ல நண்டா. வெட்டி நண்டு அவ்வளோ ஃபுல்லாக முட்டையாக இருக்கு. எவ்வளோ இது ஒன்று? 600 ரூபா வரும். உயிர் இல்லையேக்கா. உயிர் எங்கே இருக்கு? கையை உள்ள வைக்கிறீங்களா? கடிதா இல்லையான்னு பார்க்கலாம். உயிரோட மேய்ஞ்சின்னு இருக்கிற நண்டு முட்டு காட்டுதா? நீங்க ஏதோ கீழே ஏதோ வைங்களா கயிறை போட்டு மேய்தான்னு பார்ப்போம். ஆமாம் மேய்து. அக்கா சொல்லி கொடுங்க எவ்வளோ வெயிட் இருக்கும் அது? இதுவா? இது 1/2 கிலோவுக்கு மேலே தான் இருக்கும். அந்த அக்கா கிட்ட என்ன இருக்கு? புள்ளிப்பாறை அந்த மாதிரி இருக்கு. ஸோ இந்த ஐட்டம் எனக்கு செட் ஆகாது. இங்கே பாருங்க ஒரு கோலா, மூக்கெல்லாம் ஷார்ப்பா எப்படி ஓப்பனாக இருக்கு பாருங்க வாய். கடல்ல இருந்து அப்படியே பிடிச்சிட்டு வந்து போட்டு வச்சிருக்கிறாங்க. ஹோட்டல் போய்ட்டுன்னு நினைக்கிறேன் இதெல்லாம். கோலா எழுந்துரு. நாக்கு பாரு இஞ்சி பேரு. நாக்கு எப்படி இருக்கு பாரு. இதுக்கு பார்க்குறாங்களா அவங்க? என்ன கோலாவை அப்படியே போட்டு வச்சுட்டு போயிட்டாரு. அவர் போயிட்டாரு. தூருக்கு இங்கே பாரு தளபதி. நம்ம தலை தோறுக்காரு. இங்கே பாரு வஞ்சிரம் செம்மையா இருக்கு. அப்படியா? எவ்வளோக்கா அது? 5000 ரூபாயா அந்த மீன்? என்ன எல்லாம் விலைவாசி ஏறி போய் ஒண்ணுமே வாங்க முடியல நம்ம. குட்டி கடல் விரால் இருக்கு. ஏதாவது நம்மளுக்கு தேருமா அண்ணா? இது ஐயோ இந்த கடல் விரால்லாம் ஏன் தான் இப்படி விலை ஏறி போகுதுன்னு தெரியலையே. ஆமா தெரியும் தான். அதுதான் ஊர்ல 250 ரூபாய்க்கு தானே வாங்கிட்டு வந்தது நம்ம. அதே சைஸ் தானே இது. 700 ரூபான்னு சொல்லிட்டீங்களா? எப்படி கேட்கறது? 650. வழுக்கும். இது என்ன மீன்? அது வெலை மீனா? இது எவ்வளோ? இது மூணும் 200 ரூபாயா? ஆஹா அது எனக்கு வேணாம். இது மட்டும் சொல்லுங்க. 3 200 ரூபாயா? முழுசா வறுத்து சாப்பிடலாம். இன்னொன்று ஏதாவது தேங்காய் பாறை மாதிரி இருக்கா பாருங்களா. இதுவும் வெலை மீன் தான் இல்லை? சரி நாலும் ஒரு 150 ரூபாய் போட்டுறீங்களா? சரி இதை வச்சு போடுங்க. 200 ரூபா கொடுத்துட்றேன். இதை வச்சு போடுங்க வெலை மீனை வச்சு. இங்கே பாருங்க. இதுதான் வந்து வெலை மீன். ஹோட்டல்ஸ்லாம் வைப்பாங்க பார்த்தீங்களா? அது எனக்கு இதுதான் வாங்க முடியுது இன்னைக்கு. இது பாருங்க குட்டி தேங்காய் பாறை. இப்போ இதுவே நல்ல சதை வரும். அதே டேஸ்ட் தான் இருக்கும். போடுங்க. இது எவ்வளோண்ணே கோலா? 2 400 ரூபாயா? நல்ல பெருசா இருக்கு. அது அந்த புள்ளிப்பாறை அதுவும் 400 ரூபா தான். இது பேர் என்ன? அதோட சின்னது கலர் ஒரு மாதிரி இருக்கு. அழிச்சிட்டு போயிட போறீங்க. அவங்க போயிட்டு எவ்வளோண்ணே தேங்காய் பாறை?
மஞ்சள் பாறை, மஞ்சள் பாறை எவ்வளோ இது? வாங்கிட்டாங்களா? வேற வேற என்ன? அது ஒரு போட்டு வருது. எல்லாமே வாங்கியாச்சா? 300 ரூபாயாண்ணா அது? இது என்ன பாறை அது? அதே தேங்காய் பாருங்க, இது நீட்டு பாரு. அது வித்துடுச்சா அது? அண்ணா வித்துடுச்சா? வித்துடுச்சா? வாங்கிட்டாங்களே 300 ரூபாய்க்கு. பெரிய பெரிய மீனா இருக்கு. இப்போ 4 மீன் அந்த அண்ணன் 300 ரூபான்னு சொன்னார் பார்த்தீங்களா? அது வந்து செம்மையா வாங்கலாங்க. ஏன் அப்படின்னா 2 தேங்காய் பாறை மீன் இது. ஸோ 2 தேங்காய் பாறை மீன் பெருசாக இருக்குது, 2 பாறை மீன் வேறு இருக்குது. ஸோ ஒரு மீன் 100 ரூபான்னு வச்சாலும் 300 ரூபா அந்த மாதிரி தான் வந்து வருது. அதை பார்த்தா எப்படி அள்ளுறாங்க பாருங்கள். நம்ம விலையா வித்துச்சான்னு கேட்கறதுக்குள்ளே வந்து அதை எடுத்துடுறாங்க. இங்கே ஒரு போட்டு வருது பாருங்கள், இது வந்து இழுக்க போகிறாங்க. இதில் ஏதாவது நம்மளுக்கு கிடைக்குதா அப்படின்னு பார்க்கலாம். என்னோட பட்ஜெட்டுக்கு வந்து இங்கே இப்போ வந்து வாங்க முடியல. ஒரே மீன் 1000 ரூபாய்க்கு இருந்தால் வாங்கலாம் அப்படிங்கிறது தான் நான் வந்தேன். ஆனால் வந்து இங்கே 2000, 3000, 5000, 7000 இந்த மாதிரி வந்து வித்துட்ருக்காங்க. ஸோ இன்றைக்கி இங்கே கோவளமில் வந்து செம ஹெவியான மார்க்கெட்டிங் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அந்த போட்டில் போய் பார்க்கலாம். இது மீன், இது இந்த விரால் மீன்னா எவ்வளோ? 4500 ரூபாயா? இந்த போட்டில் ஏதாவது இருக்கான்னு பார்ப்போமா? ஒன்றும் இல்லையா போட்டில்? இதில் வஞ்சர மீன் இருக்கா? ஓ, வஞ்சர மீனுக்காக போன போட்டா அது மூடி வச்சிருக்காங்க. வா அந்த பக்கம் போய் பார்க்கலாம். இதுல இந்த பாறை மீன் இருக்கு, பேசாம இதை வாங்கிட்டு போயிடலாமா? வஞ்சர மீனை ஓப்பனிங் பண்றாங்க இப்பதான். ஆஹா செம்மையா இருக்குது. எப்படி எடுக்கிறாரு பாருங்க, சூப்பராக இருக்குது. இதெல்லாம் நம்ம விலையே கேட்க முடியாது, எப்படியோ நல்ல விலையாக தான் இருக்கும். 7000, 6000 அந்த மாதிரி வாங்கிட்டாங்க போல இருக்கு. இல்லை வாங்கிட்டாங்களா? இன்னொரு போட் வருது, இன்னொரு போட் வருது. அதுலேயாவது ஏதாவது கிடைக்குமான்னு பார்ப்போமா? போட்டு போட்டால் போய் எல்லாம் விலையாக இருக்குது, எதுவுமே வாங்க முடியல. ஸோ இழுக்க இழுக்க பார்க்கலாம். கடற்கரையிலேருந்து அப்படியே சுட சுட இழுப்பாங்க. சுட சுட நம்ம மீனை வந்து வாங்குவோம். பாருங்க ஏதாவது இருக்கானே. ஏதாவது கொஞ்சம் பெரிய சைஸில் மீன் இருந்தால் கூட நல்லா தான் இருக்கும். ஒன்றுமே இல்லை போல இருக்கு இந்த போட்டில். ஆ எல்லாரும் போட்டுக்காரர் கூட வர மாட்டார் போல இருக்கு. நம்ம ஃபஸ்ட்டு போகிறோம். ஓ, தேங்காய் பாறையா? எல்லாம் பெரிய பெரிய லெவல் போல இருக்கு. காசு சேர்த்து வச்சுதான் வாங்கிட்டு வந்து சாப்பிடணும். அந்த பக்கம் போய் பார்ப்போம். கலவாலாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணுறாங்க பாருங்கள் சேல்ஸ்க்காக. அது நாக்கு தெரியுது பாரு. இது பாருங்கள் ரெட் கலரில் ஏதோ சங்கரா மீன் வெரைட்டி, அதை தூக்கி போடுறாரு. ஸோ இனிமேல் தான் களை கட்டணும்னு நினைக்கிறேன். நிறைய போட்டு வரும் போல இருக்கு, 5 6 இருக்கலாம். இதுக்குள்ளே எட்டி பார்க்கலாம். செம்பராயன். இதில் எதுவும் நம்ம வாங்குற மாதிரி இல்லை, வால் மட்டும்தான் தெரியுது. இப்போ என்ன பண்ணலாம்? இது நீங்கள் 700 ரூபா சொன்னீங்கல்ல? இது 700 ரூபான்னு சொன்னீங்களா? இது ரெண்டும் அது எவ்வளோ? அந்த கடல் விரல் கடல் விரால் நல்லா இருக்கும். இது 900 ரூபான்னு சொன்னீங்களா? 900 கொடுங்க. அது 700 கொடுங்க. அது 3300 கொடுங்க. ஓ, இது ஒன்று 700 ரூபான்றீங்க. 2400 கொடுங்க. இது ஒன்று எவ்வளோ? இது அது ஒன்று 400 கொடுங்க. 350 கொடுங்க. 250 ரூபா. 250 ரூபான்னு 2 500 ரூபா போடுறீங்களா? 600 ரூபா கொடுங்க. 3 மீன் எடுத்துக்கிறீங்களா? 900 கொடுங்க.
இல்லை அந்த விரால் வராதா? 600 600 கொடுங்க. நானு. 500 தரமா தரணும் பாருங்க. சைஸ் மீன் இருக்குது 500 தரமா தரணும். சரி 400 கொடுங்கண்ணா. நான் தான் வரேனே. ஓகே சொல்லிட்டாரு. 50 ரூபா சேர்த்து கொடுங்க. இல்லைண்ணா எனக்கு தெரியும்ண்ணா உங்களுக்கு, நான் அடிக்கடி வர ஆளு தான். 400 ரூபா வாங்கிக்கோங்க. காலையில எல்லாம் இந்த மீன் கடலாம் 700 ரூபாய் விற்கும். இந்த கடல் விரால் அந்த அண்ணன் 700 சொன்னார். நான் ஊரில் ஒன்று வாங்கிட்டு வந்தேன் பார்த்தீங்களா, அதை ஷேர் பண்ணியிருந்தேன். அது அதே சைஸ் மீனா இது என்னன்னு எனக்கு வந்து தெரில. இது இப்போ 250 ரூபா அப்படின்னு நான் அங்கே வாங்கினேன். ஆனால் இப்போ இதுக்கு வந்து நான் 400 ரூபா கொடுத்துருக்கேன். 400 ரூபா கொடுத்துருக்கிறது இதுக்கு சரியா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப பிரபலம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதனால இந்த கடல் விரால் வந்து ரொம்ப சேல்ஸ் ஆகிட்டே இருக்குது. ஒரே குழம்பு தாங்க எல்லா பீஸையும், ஒரே நாளில் 8 பேர் சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். முள் ரொம்ப கம்மி. குழம்பு தான் முக்கியமாக, குழம்புல போட்டால் அப்படியே கெடுத்த மீன் மாதிரி சாப்பிட்டுட்டே இருக்கலாம். ஸோ இதை போய் நம்ம கட் பண்ணுவோம். எங்கே வந்திருக்க? எங்கே வந்திருக்க? நல்லா என்ஜாய் பண்ணியா? இங்கே வந்து நீ ஒரு விஷயம் பண்ணிய சொல்லவா வீடியோவில்? வேணாவா? யா ஆனால் கடல் தண்ணியில் நனைஞ்சல்ல ஹாப்பியா? இந்த லீவே ஒரே ஜாலியாக போயிடுச்சுல்ல உனக்கு? இதோட 1 மாதம் கழிச்சு தான் நம்ம ஊருக்கு போகிறோம். ஓகேவா? ஓகேவா? ஒரு வாரம் தான் சாயம் விட்டுருப்ப, 10 நாள் 12வது நல்லா போலியா போலியா போலியான்னு கேட்டுட்ருப்ப. நல்லா சிரிக்கிறியே நீ. சரி இன்னைக்கு என்ன சமைக்கலாம் வாங்கிட்டு போனதுல? யாரா இருக்குது ஃப்ரீசரில். நீ என்ன சொல்கிறியோ அதுதான் நைட்டு டின்னர். சத்தமாக பேசணும். மீன் குழம்பு தொட்டுக்க ஏறாவா? வறுத்த ஏறா. சரி பண்ணிவிடுவோம். ஓகேவா? ஓகே சொல்லு.